உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நான் உன் அக்காவோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன். டாக்டர் சிவா, இப்போ ஜோதியோட உயிரை காப்பாத்துறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். இருந்தாலும் நம்ம தோத்துட்டோம் சக்தி. அந்த ரஞ்சன் ஜெயிச்சிட்டான். சிவாவோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்ன சிவா எங்கன்னு தெரியாதா? சீக்கிரம் கண்டுபிடி. அவங்க கூட சக்தியும் தானே இருந்தா, அவன் எப்படி இருக்கா? போன் பண்ணு, கேளு. நான் ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படி செய்யறேனோ தெரியல. நான் அவனை விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது, கூடவே கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் சரியான முட்டாளா இருக்கேன். இதெல்லாம் ஏன் தப்புதான், என்னோட தப்புதான். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடுங்க. அப்படி இல்லனா கல்யாண வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பா தாராளமா ஆரம்பிக்கலாம். குருக்களே, முகூர்த்த நேரம் போயிட போகுது, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. சரி, மாப்பிள்ளையும் பொண்ணையும் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு அவசரமா? சக்தி சக்தி, என்னாச்சுமா? என்ன ரத்தம் இது? என்னமாச்சு உனக்கு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? எனக்கு அடிப்படல, எனக்கு அடிப்பட வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? யார் அப்படி பண்ணா? சொல்லு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. நானும் டாக்டர் சிவாவும் ரஞ்சனுக்கு எதிராக ஆதாரங்களை தேடி போயிருந்தோம். அப்ப அங்க எனக்கு இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. ஆனா அப்பா அதை நான் பெருசா கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த பிரேஸ்லெட்டை தர்மா அண்ணா ரஞ்சன் கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பைக் வயரை யாரு கட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இன்னொரு முறை என் மேல கைய ஓங்குனேன்னு வச்சுக்க, நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நீ ஒரு பொண்ணுங்கிறத கூட நான் பார்க்க மாட்டேன்.
நீ சக்தியை எதிர்த்து ஒரு அடி எடுத்து வச்ச, நீ முன்னாடி இல்ல, ஸ்ட்ரைட்டா மேல போயிடுவ. நான் வேணான்னு சொல்லியும் நீ வீட்டை விட்டு எதுக்காக வெளியில போன? இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, அவளுக்கு எப்படி அடிபட்டு இருக்கு பாருங்க. மெதுவா போடா, போய் மருந்து கொண்டு வா. இன்னைக்கு யாரும் குறுக்க பேசக்கூடாது. இன்னைக்கு இவ பேசுவா, நாம எல்லாரும் கேட்கணும். நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினல, வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு சொன்னல. எனக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானம்மா? சக்தி, நீ ஒரு அடி வெளியில எடுத்து வச்சாலோ அப்புறம் என்னோட படத்தை தான் நீ பாப்ப. சக்தி, நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எந்த தப்பும் செய்யல. சக்தி அவ அக்கா வாழ்க்கையை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கா. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு உங்க சத்தியத்தை மீற வேண்டியதா போச்சு. பா, அப்ப நீங்க என்ன சத்தியத்தை கடைபிடிக்கிறீங்க சிவா? காதலிக்கு பண்ண சத்தியமா? அங்கிள், உங்களுக்கு இப்பவும் சந்தேகமா இருக்கா? இவங்க 2 பேருக்கும் மத்தியில எதுவுமே இல்லையா? ஐயோ, இந்த சக்தி எப்பயும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ சொல்ற இந்த பிரேஸ்லெட் கதை கூட பொய்யாதான் இருக்கும். நீங்க சக்தியை நம்பவே வேண்டாம். ஆனா யாரால ரஞ்சனை வேலையை விட்டு நிறுத்தினாங்களோ அவங்கள நீங்க நம்புவீங்கல்ல? அவங்கள கண்டிப்பா நீங்க நம்பிதான் ஆகணும். அவங்க கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா. அதனாலதான் இவனை எல்லாரும் முன்னாடி அடிக்க வேண்டியதா போச்சு. அதுவும் இவ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அவங்க இவனுக்கு பலியாகல. ஆனா இவனோட கேவலமான வேலைக்கு அவங்க இன்னைக்கு சாட்சியா வந்து நிக்கிறாங்க. நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியணுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.